வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு ஃப்ளாட்டாக முடிந்தது என்று சொல்லலாம். பட் மறுபுறம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஒரு ஹெல்த்தி கெயின். நிஃப்டி 41 புள்ளிகள் அதிகரித்து 25,763 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1547, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1094. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவாக இருக்கிறது. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஏறி இருக்கு, 4.27% ஏறி 12.67 இருக்கிறது. மேலும் 180 பங்குகள் 52 வீக் ஹையையும் 85 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியுள்ளது. மேலும் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஃபார்மா ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது என்று சொல்லலாம். அதுவும் ரியாலிட்டி மோர் தென் 2%. மறுபுறம் ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர், கிட்டத்தட்ட 6% மேலே ஏறி இருக்கு. தென் டாடா கன்சியூமர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார் பேசஞ்சர், எட்டர்னல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்டர் குளோப், பாரத் ஏர்டெல், சன் ஃபார்மா இவை எல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் பார்த்தோம்னா மாருதி சுசுகி, ஐடிசி, டிசிஎஸ், எல்என்டி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டைட்டன், அதானி என்டர்பிரைசஸ், என்டிபிசி, அதானி போர்ட்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ஹை வாலட்டைல் மூவ். பட் இருந்தாலும் இப்போ பார்த்தோம்னா ஒரு 194 புள்ளிகள் அதிகரித்து 1,21,426 வெள்ளி 472 ரூபாய் அதிகரித்து 1,48,759 குரூடாயில் 23 ரூபாய் இறங்கி 5,399 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளிவந்துள்ள இந்தியாவுடைய பிஎம்ஐ டேட்டா அக்டோபர் மாதம் 59.2 இருக்கிறது, எகெயின்ஸ்ட் 58.4. ஸோ அதனால் பெட்டர் மூவ்மெண்ட்டை பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். அதுபோல் சைனா என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, சைனா அண்ட் யூரோப் யூனியன் அவங்களுடைய சப்ளை செயினை ஒரு பெட்டர் வேலை நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இரண்டு நாடுகளிலும் உள்ள எக்கானமி வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்த கர்நாடகாவில் கவர்மெண்ட் 200 ரூபா டிக்கெட் தான் ப்ரைஸ் கேப் பண்ணாங்கல்ல, அதை இன்ட்ரீம் ரிலீஃப் டு மல்டிப்ளெக்ஸஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் அந்த துறையில் இருக்கக்கூடிய பங்குகளுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்று சொல்லலாம். மேலும் நண்பர்களே, அக்டோபர் மாதம் ஐபிஓ பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 18 மெயின் போர்டு ஐபிஓ வந்தது. அதில் பார்த்தோம்னா அதுக்கு செப்டம்பர் மாதம் 17 ஐபிஓ வந்தது. அதில் 8 ஐபிஓ நெகட்டிவ் ரிட்டர்னும், கிட்டத்தட்ட 10 ஐபிஓ பார்த்தோம்னா அந்த லிஸ்டிங் டேட் அன்னைக்கு கெயினில் இருந்தது. அதில் அபரிமிதமான கெயின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்ஜி எலக்ட்ரானிக் தான். ஸோ அது கிட்டத்தட்ட 48.24% ஏறுதுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அந்த ஜெயின் ரிசோர்ஸ், இந்த ரீசைக்ளிங் இருக்கு இல்லையா, அதுவும் இம்ப்ரெசிவ் 31.28% கெயின். ஸோ மேலும் இந்த 8 ஐபிஓ லிஸ்ட் நெகட்டிவ் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே ஒரு 30%, 8%, 10% அப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் வரும் மெயினாக இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபாரின் ஃப்ளோ செகண்டரி மார்க்கெட்லேருந்து எடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ ஜனவரி டு அக்டோபர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 55,000 கோடிக்கு மேலே ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் 55,000 கோடி செகண்டரி மார்க்கெட்டில் பிளாக் டீலில் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் போனது திருப்பி உள்ள ஒரு மாதிரி வேறு மாதிரி வெளில வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ சிமிலர் ட்ரெண்ட் 2024 இருந்தது. ஸோ அதே தான் 2025 கடைபிடிக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் இந்த மாதமும் பார்த்தோம்னா நிறைய ஐபிஓ இருக்குது. லென்ஸ்கார்ட், பெல்லியன் பிரைன்ஸ், தென் பெயின் லேப் இவையெல்லாம் மெயின் போர்டு. எஸ்எம்இல பார்த்தோம்னா ஸ்ரீஜி குளோபல், தென் ஃபின்ஃபண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கியூரியஸ் லைஃப் சயின்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. அதுபோல் நம்மளுடைய Q2 ரிசல்ட்ஸ் வந்ததுலையும் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் வரதுனால பார்க்கும் பொழுது மார்க்கெட் என்னன்னாக்க ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் ஆன்கோயிங் Q2 ரிசல்ட்ஸ்னால நம்மளால விட்னஸ் பண்ண முடியுது. அதுபோல் பிளாக் டீல் இன்னைக்கு மேக்ஸ் ஹெல்த் கேரில் நடந்துள்ளதுன்னு சொல்லலாம். மேலும் டொமஸ்டிக் மார்க்கெட்டை பொறுத்தவரை நிறைய
ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் வந்து நாம் நேத்திக்கே சொன்னோம். நம்மளுடைய நேத்திய பதிவினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஃப்ரெஷ் பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் வந்து சந்தைகளுக்கு வந்து ஒரு மெருகேற்று கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். இப்பொழுதைக்கு பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 25,700ங்கிறது ஒரு வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 25,690 6.85 ஒரு 30 புள்ளிகள் கம்மியாக ஓப்பன் ஆச்சு. பட் லோவையும் காலையிலேயே ஒரு 9:30 மணிக்கே டச் பண்ணிடுது 25,645. அதன் பிறகு மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது 25,803 வரலையும் போயிட்டு 25,763லேயே முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் இந்த 25,875 அப்படிங்கிற லெவல் வந்து சந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேலே ஏறுவதற்குண்டான ஒரு ஹடல்னு சொல்லலாம். அதுவும் இந்த 25,800க்கு மேலே ஒரு அரை மணி நேரம் நின்றுதுன்னா மார்க்கெட் வந்து இந்த 25,875 தென் 26,300 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பட் அதே இது வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த 21 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 25,540 அதை வந்து டெஸ்ட் பண்ணக்கூட வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஆனால் ஓவரால் பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இன்டாக்டாக இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ். நாளை தினம் வீக்லி செட்டில்மெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.